வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம். தனித்தீவாக மாறிய விழுப்புரம் கிராமங்கள். தென்பெண்ணை கோரையாற்றில் வெள்ளம் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தனித்தீவாக மாறி உள்ளன. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறி நேற்று முன்தினம் இரவு கரையை கடந்தது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 56 சென்டிமீட்டர் அளவிற்கு அதி கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. அதேபோல் வானூர், மரக்காணம், திண்டிவனம் உள்ளிட்ட இடங்களில் 40 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளது. விழுப்புரத்தில் வரலாறு காணாத மழைப்பொழிவை அடுத்து மாவட்டம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளித்து வருகின்றது. குடியிருப்பு பகுதிகளை பெருமளவு வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். வீடுகளின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள், இருசக்கர வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளன. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதோடு வாகனங்களும் மூழ்கியுள்ளதால் பல்வேறு தரப்பினரும் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் அருகே உள்ள பேரங்கியூர், இருவேல்பட்டு, காரப்பட்டு, ஏமப்பூர், சிவானூர், ஏனாதிமங்கலம் உட்பட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 50,000 ஏக்கருக்கு மேலாக சம்பா சாகுபடிக்காக நடவு செய்யப்பட்டிருந்த நெல் பயிர்கள், கரும்பு மற்றும் வாழை வெள்ள நீரால் அடித்து செல்லப்பட்டு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வெள்ள நீர் வடியாமல் இருப்பதால் நீரில் மூழ்கிய நெல் பயிர்கள் அழுகும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. மேலும் இதனால் கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக அரசு அதிகாரிகள் இதனை பார்வையிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.